ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் ஆர்ட் சென்னை. இன்றைக்கி வீடியோவில் நாம் மல்டி கலர் குந்தன் யூஸ் பண்ணி 3D டிசைனில் ஒரு சூப்பரான பேங்கிள்ஸ் டிசைன் தான் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா த்ரெட்டு கோல்டன் கலர் த்ரெட்டை எடுத்துகிட்டு பேங்கிள்ஸில் எந்த பேங்கிள்ஸில் நாம் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த பேங்கிள்ஸில் த்ரெட்டை ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா க்ளூவை இந்த பேங்கிள்ஸில் ஒரு 4 இடத்துல நான் டாட் மாதிரி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா நாம் இன்னொரு பேங்கிள்ஸும் சேம் இதே மாதிரியே 2 பேங்கிள்ஸ் த்ரெட்டு சுற்றி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பீட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 6 mm பீட்ஸு. ஸோ உங்களுக்கு பேங்கிள்ஸ்க்கு இடையில எவ்வளோ கேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாக இந்த 6 mm பீட்ஸே போதுமானது தான். இப்போ இந்த பீட்ஸோட அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் பேங்கிள்ஸில் ஒன் சைடு பேங்கிள்ஸில் படுற மாதிரி, இன்னொரு சைடு மேலே பார்த்த மாதிரி இந்த மாதிரி நம்ம க்ளூவுக்கு மேலே வச்சு ஒட்டிக்கிறோம். இப்போ ஃபுல்லாக நம்ம 4 இடத்துலையும் ஒட்டினதுக்கப்புறமா இது நல்லா காய வச்சுக்கிறோம். ஒரு 1/2 an hour காய வச்சுக்கோங்க. அப்போ தான் பீட்ஸ் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ காஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேலே அந்த இன்னொரு ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோலில் இந்த மாதிரி க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. பீடுக்கு மேலே இருக்கிற அந்த ஹோலில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பேங்கிள்ஸ் த்ரெட் சுற்றி வச்ச பேங்கிள்ஸ் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு க்ளூ இன்னும் சரியாக ஃபஸ்ட்டு ஒட்டினது காயலை. ஸோ அதனால் ஆல்ரெடி இன்னொரு பேங்கிள்ஸில் நான் ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பேங்கிள்ஸ் இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நான் நல்லா ஃபஸ்ட்டு ஒன் டைம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே பேங்கிள்ஸை ஒட்டிட்டு இதையும் நீங்கள் நல்லா காய வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் நாம் த்ரெட்டு சுற்ற முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா 35 லைன்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் க்ளூவை இந்த மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு பட்டையாக எடுத்துக்கோங்க. இப்போ நாம் சுற்றி ரெடி பண்ணி வச்ச இந்த பேங்கிள்ஸை எடுத்துக்கிறேன். பேங்கிள்ஸில் உள்பக்கம் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை ஒட்டிக்க போகிறோம். இப்போ க்ளூவை நல்லா அந்த பீடுலேயும் அந்த 2 பேங்கிள்ஸ்லேயும் படுற மாதிரி க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்த த்ரெட்டை ஒட்டிக்கலாம். த்ரெட்டை ஒட்டினதுக்கப்புறமா இந்த த்ரெட்டை நம்ம பேங்கிள்ஸில் ஒரு 3 டைம்ஸ் சுற்றி எடுத்துக்க போகிறோம். உள்ளே இருக்கிற அந்த பீடு நமக்கு வெளியில் தெரியாத மாதிரி நல்லா த்ரெட்டை சுற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே 4 சைடுமே நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் சுற்றி உள்ளே க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு மறுபடி இருக்கிற சைடு நீங்கள் சேம் அதே த்ரெட்டையே நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெதுவாக த்ரெட்டை சுற்றிக்கோங்க. பேங்கிள் சரியாக காயலைன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். அதனால் த்ரெட்டை சுற்றும் போது கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக பார்த்து சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தோம்னா நம்ம 4 சைடுமே த்ரெட்டை சுற்றியாச்சு. ஸோ இந்த இடத்துல அந்த த்ரெட்டுக்கு மேலே நான் ரவுண்டு குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸோ அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி திரும்பியும் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எந்த குந்தன் ஸ்டோன் இருக்கோ அந்த ஸ்டோனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் ஸ்டார் இருக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டோனை ஃபுல்லாக சுற்றி ஒட்டிக்கிறேன். ஒரு 5 ஸ்டோனை சுற்றி ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நாம் ஒட்டும்போது நாம் உள்ளே அந்த சுற்றி இருக்கிற அந்த த்ரெட்டு நமக்கு வெளிப்பக்கம் தெரியவே செய்யாது. இந்த பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ 5 ஸ்டோன் நான் இந்த மாதிரி சுற்றி ஒட்டியாச்சு. இப்போ ஒட்டி முடித்ததுக்கப்புறமா இந்த ஸ்டோனுக்கு ஒவ்வொரு ஸ்டோனுக்கு பக்கத்தில் நாம் மேல் பக்கம் க்ளூவை திரும்ப அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக 4 சைடுமே இதே மாதிரி தான் நாம் ஒட்ட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்டோனுக்கு இடையில இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம 3D லுக்கில் கொண்டு வர போகிறோம். இப்போ மேலே நான்
ஐ ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோனை வந்து இந்த மாதிரி மேல் பக்கத்தில் வந்து ஒட்டிக்கிறோம். ஒரு ஃப்ளவர் டிசைனில் வந்து இந்த மாதிரி மேல் பக்கம் வந்து ஒட்டிக்கலாம். இதை ஒட்டினதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம சென்டரில் வந்து ஸ்டோன் வந்து ஒயிட் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கோம். ஸோ அது வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால நமக்கு வந்து வெளியில் வந்து அந்தளவுக்கு லுக்கு கொடுக்கல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு சென்டரில் நான் வந்து அந்த ரவுண்டு ஸ்டோனுக்கு மேலே வந்து ரெட் கலரில் இருக்கிற ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோனை வந்து ஒட்டிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் ஒட்டியாச்சு. இப்போ எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குதுன்னு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீதம் இருக்கிற அந்த 3 இடத்துலையுமே நம்ம வந்து சேம் இதே மாதிரியே ஆனால் வேறு வேறு கலரில் வந்து கொடுத்து ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு சைடுமே ஒவ்வொரு வந்து ஐ ஷேப்பில் இருக்கிற அந்த குந்தன் ஸ்டோனை மட்டும் நான் கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு சாரீக்கும் எந்த ஒரு குர்த்தீஸ்க்கும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த பேங்கிள்ஸில் வந்து கோல்டன் கலரில் த்ரெட்டு மட்டும் தெரியுது இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து நான் வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாம் வந்து பியரல் செயின் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாக வந்து பியரல் செயினை வந்து ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த செயினை வந்து கட் பண்ணி நாம் பேலன்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து பியரல் செயின் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்தாச்சு. ஒரு சூப்பரான பேங்கிள்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.